ஏப்பம்பட்டி தீம்பு எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி தீம்பு பப்பரப்பான பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா பாட்டை நான் போட சொன்னா நான் நடந்து வரப்ப நீங்க பாட்டை போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். டேய் அனகொண்டா கிரவுண்ட்ல பூந்து என்ன கலாட்டா பண்ற? நான் ஸ்பின் bowling போட போறேன். ஏய் ஸ்பின் bowlingனா பால ஸ்வைட் போடுவாங்க. நீனா இடுப்ப ஸ்வைட் கேமரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கற. நான் ஸ்பின் bowler தெரியுமா? என்ன ஸ்பின் bowler? காலை பார்த்தா பண்ணி புடிக்கிற மாதிரி ஒரு ஷூ. சரி போய் பால் போடு. வாடா. டேய் ஏன்டா தித்திட்டு முடிக்கிற? ஓடி வாடா. டேய் உனக்கு கால் இருக்குல்லடா, நீ ஓடி வாடா. நான் அப்பவே சொன்னேன் இல்ல, மரத்தடியில உட்காந்து சீட்டு வரலான்னு. இப்ப வெட்டு வெயில்ல நிக்க வச்சுட்டு ஓடி வா ஒளிஞ்சு வான்னு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமனே இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஹாப்பி பர்த்டே டு யூ அன்புள்ள சுந்தர மாமா. இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்த நாள் மாமா. மாமா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்கம்மா. அவருக்கு காரியம் நடக்கும்னா திமுக காரர் காலை கூட பிடிப்பாங்க. நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா, பிரச்சாரம் பண்ணியா, இல்ல ஜெயிக்க வச்சியா? ஏண்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? சதித்திட்ட நாயகன் சங்கிகளின் காவலன் தமிழகத்தை தாரை வார்க்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் ஆரியத்தில் சேர்ந்தவன் மொடிஜி வழியினிலே மானங்கெட்டு நடப்பவன். ஏழை பாழை வயிற்றில் அடிக்க சீரிய யமகாதகன். ஏட்டுக்கல்வியை சுரண்டும் காவியுடன் சேர்ந்த பாதகன். ஏழை பாழை வயிற்றில் அடிக்க சீரிய யமகாதகன். ஏட்டுக்கல்வியை சுரண்டும் காவியுடன் சேர்ந்த பாதகன். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. அப்போ போன் பண்ணி இப்படி நீங்க கிளைக்கழக செயலாளர் தானே அப்படின்னு கேட்டேன். கிளைக்கழக செயலாளர் நான் இல்லையே, கண்ணன் என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போட்டோ கடையில வேலை பாக்குறேன் அப்படின்னா. நான் போட்டோ கடையில வேலை பாக்குறேன் அப்படின்னா. இல்லப்பா நீதான் கிளைக்கழக செயலாளர், உங்க பேரு போன்லாம் இருக்கு. நான் நைனா என்ன தெரியுமா உனக்கு? நான் முந்தின அமைச்சரா இருந்தேன், இந்த பஸ் எல்லாம் ஓட்டும் போது அம்மா அப்படி அமைச்சரா இருந்தேன். அப்படியே எனக்கு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல. டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். ஆனா வந்து கண்ணன்ட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு போன் அடிச்சேன், கடலூர் போன் அடிச்சு ஒரு அம்மா எடுத்தாங்க. போன் எடுத்து
நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன் அப்படின்னு அவங்க காதுக்கு உங்க வீட்டு நைனா பேசுற மாதிரி கேட்டிருக்கு. உண்மை நடந்த விஷயம். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அகாடா உண்மையிலே நடந்த விஷயம். நைனா பண்ண என்ன ஒழுங்கா இருந்துக்கும் அப்படின்னாங்க. நான் மாவட்ட அப்பா தயாசங்கர் நீ திமுக போயிட்டார். அவர்கிட்ட டக்குன்னு போனை கையில கொடுத்துட்டேன். இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஆட்சிக்கு ஒரு பண்ண வேணாம் சரிண்ணே, எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்துங்க. நம்ம ஆட்சிக்கு வர்றது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவுசெய்து புரிஞ்சு. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? அண்ணே நான் இது பேச விரும்பலீங்க அண்ணா. நான் பேசும்போது அண்ணே நான் பேசும்போது பேசுறேன் அண்ணே. தேங்க்யூ அண்ணே. நான் பேசும்போது பேசுறேன். நான் யார்ட்டையும் வேலை பார்க்கல, தனி மனிதன் நான். பேசும்போது பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. மத்தவங்க கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. நான் இன்னைக்கு தனி மனிதனா இருக்கேன், கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கண்ணா. பேசும்போது பேசுறேன். என்ன பங்காளி வெட்டுப்புள்ளி காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. சப்ஜெக்ட் டிசிஷன் மும்முனை போட்டின்றது கன்ஃபார்ம் இல்ல, அது ஒன்றும் சேஞ்ச் இல்லை. மும்முனை போட்டின்றதுல இன்னொரு மாற்றம் இல்லை. இப்போ இவ்வளவு நாள் நமக்கு இருந்த குழப்பம் விஜய் இங்கிட்டு போறா என்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனா எங்கிட்டும் போல, நான் தனியா நிக்கிறேன், நான் ஒரு டீம் என்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். சோ இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதுல நேற்று நிறைய பேர் தொடர்ந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள். 4 முனை போட்டி சீமானே ஒத்துக்க மாட்டார். இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடுகிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிடுகிறார். அப்ப அவர் எப்படி காலத்தில் சேர்த்துக்க முடியும்? இண்டிபெண்டா கூட தான் ஒவ்வொரு தொகுதியிலும் 50 பேர் போட்டிடுறான், அவனை ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுறான். அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது. அது ஒரு பயிற்சி, அது ஒரு பயிற்சி கூடம். நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது. 8% வாங்கியிருக்காங்க. 8% என்பது 10% அதிகரிக்கலாம், அப்படி இல்லைன்னா 6% அல்லது 4% குறையலாம். அவ்வளவுதான் அவங்களோட ரோல். அதை நாங்க எடப்பாடிக்கு கண்டெண்டர், விஜய்க்கு கண்டெண்டர், ஸ்டாலினுக்கு கண்டெண்டர்லாம் அவங்களாவே சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக, அவங்க எடுத்துக்கிறதுக்காக நாமளும் அப்படி சீரியஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.